ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். அது நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சுலாம் பண்ண போகிறதில்ல. மீதமாக இருக்கக்கூடிய 4 பீஸ் கேக்கை வச்சு தான் இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 பீஸ் கேக்கை மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ரவா பதத்துக்கு பொடிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போடலாம். 1 டீஸ்பூன் மைதா மாவும் போடலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது உருண்டை பிடிக்க வரணும், அதுக்காக வேண்டி தான் கொஞ்சமாக நம்ம மைதா மாவு போட்டிருக்கோம். மாவை ரஃப்பாக மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இனி கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லா வீட்லேயுமே கேக் அடிக்கடி வாங்குறது தான். சில வீட்டில் அது தீராது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த குலாப் ஜாமுன் செய்யலாம். குலாப் ஜாமுன் செய்துட்டோம்னா படன்னு தீந்து போயிடும். இந்த கேக்கில் தான் குலாப் ஜாமுன் செய்தோம்னே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கேக் வெறும் 3 பொருளை வச்சு தான் நம்ம செய்திருந்தோம். இதோட வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போடலை. கையில் ஒட்டாத பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் லைட்டாக வேணால் ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுங்க. இது கொஞ்சமாக தான் மாவு இருக்குது, அதனால் நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேக் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாகவே உருட்டிக்கலாம். இதில் டோட்டலாக எனக்கு 15 உருண்டைகள் வந்தது. எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம சிரப் பண்ணிடலாம். 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்குமே குறைவாக தான் எடுத்திருக்கேன். இதே கப்லையே 2 கப்பு தண்ணீர் ஊற்றிடலாம். இதுக்கு கூட 1 கைப்பிடி ரோஜாப்பூ போட்டிருக்கேன். சில பேர் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுவாங்க. நான் அதுக்கு பதிலாக தான் இந்த ரோஜாப்பூ போட்டிருக்கேன். சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த சிரப்பை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இனி உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இதில் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டா போதும், ஏன்னா கேக் ஏற்கனவே குக் ஆனது தான். சீக்கிரமாக செவந்து போயிடும். அதுக்காக வேண்டி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். குலாப் ஜாமுனுக்கு கலரும் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. ரெடியாக இருக்கக்கூடிய சிரப்பில் பொரிச்சதையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊறினா போதும், நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் குலாப் ஜாமுன். மீதமான கேக்கை வச்சு குலாப் ஜாமுன் பண்ணிட்டோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் இல்லாத நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் இது. நல்ல சாஃப்டான டேஸ்டியான குலாப் ஜாமுன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.